சகல புடவை சூப்பர். ரேவதி, என்ன இதெல்லாம்? உன்னை நான் எந்த புடவையை கட்டிட்டு வர சொன்னேன்? நீ எந்த புடவையை கட்டிட்டு வந்திருக்க? என்ன அவமானப்படுத்தணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அம்மா அது வந்து ஏய், அவளுக்கு தான் அறிவு இல்லைனா நீ கூட போனியே, நீயாவது புத்தி சொல்லணும்ல? மா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? சம்பிரதாயப்படி மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்த புடவையை தான் கட்டணும்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்புனேன்ல, அத கொஞ்சம் கூட மதிக்காம இந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்தா என்னடி அர்த்தம்? அம்மா, ரேவதி அந்த புடவையை தான் கட்ட போனா. ஆனா அக்கா இருக்கா, அம்மா கிட்ட நானே சொல்றேன். அம்மா, நீங்க சொன்ன புடவைய கட்ட தான் போனேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் ரேவதி, ஏய் போய் தண்ணி எடுத்துட்டு வா. இதுதான் நீங்க வாங்கி கொடுத்த புடவை. எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு நீங்களே பாருங்கம்மா. இதை எப்படி என்னால கட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்க. அத்த, ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்டுல எரிஞ்சு போன புடவை இருக்க கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? அவர்கிட்ட சொல்லி அந்த புடவைய தலைக்கு மேல 4 சுத்து சுத்தி வெளியே தூக்கி போட்டு வந்துட சொல்லுங்க. மாப்பிள்ளை சொல்றதும் கரெக்ட் தான். கிழிஞ்சு போன புடவை வீட்டுல இருக்க கூடாது. நீங்களே இதை வெளியே தூக்கி போட்டுட்டு வந்துருங்க மாப்பிள்ளை. சரிங்க அத்தை. இந்த பணத்தை வாங்கிட்டு நேரா அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போங்க. அங்க யாருக்கும் தெரியாம சமையல் பண்ற இடத்துக்கு போய் எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருங்க. சரிங்க மேடம். பிளான்லாம் நல்லா தான் இருக்கு சூர்யா. சாப்பாட்டுல விஷத்தை கலக்கிறதெல்லாம் சரி, அந்த கார்த்தியை இங்க இருந்து எப்படி வெளியே அனுப்புவ? நீ என்ன சின்ன புள்ளத்தனமா டவுட்லாம் கேட்டுட்டு இருக்க? கார்த்தியோட அன்னதானத்துல சாப்பிட்டவங்க 4 பேர் சாவாங்க. 40 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்கன்னா என்ன நடக்கும்? பிரச்சனை நடக்கும், போலீஸ் வரும். அநேகமா கார்த்திய அரெஸ்ட் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. சூப்பர் பிளான் சூர்யா. அங்க அன்னதானம் சாப்பிட்டவங்க ஒவ்வொருத்தரா மயங்கி விழுந்தாங்கன்னு வை. அங்க இருக்கிற மேனேஜர் பதறி போய் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவானா மாட்டானா? கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். அப்படி ஃபோன் பண்ணா கார்த்திக் வெளியே போய் தான் ஆகணும். சூப்பர் ஐடியா சூர்யா. உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க மேடம், நான் வரேன். இந்த இருக்கல தண்ணி தெளிப்போம். கூட்டு பொரியலாம் நமக்கு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். சரிங்க சார். வைங்க வைங்க வைங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துவா? போதும் போதும்.
சாப்பாடு நல்லா இருக்கா சார்? சூப்பரா இருக்கு. ரகு, அடடா, சும்மா சொல்லக்கூடாது. சாம்பார், ரசம், கூட்டு பொரியல்னு எல்லாம் பிரமாதமா இருக்கு. வயிறு ஃபுல்லு. அங்க வாஷ் பண்ணிங்க. ஓகேங்க, திருப்தியா சாப்பிட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். சார் நல்லது. இவரை 2 மதியில உட்கார வச்சு உடம்பு தேத்துங்க. வாங்க சார். ஐயோ, என்ன சார் என்னாச்சு சார்? சார் சார் அட மயங்கி விழுந்துட்டாரே. போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சார் 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 எந்திரிங்க. பாருங்க. இந்தப்பா கொடுங்க தண்ணி தள்ளி. சீக்கிரம் தெளிங்கப்பா. சார் 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 ஐயோ, பாவமா இருக்கு. அப்பா இவரை முதல்ல ஹாஸ்பிடல் கொண்டு போலாம்பா. அண்ணா கொஞ்சம் இருங்க. அண்ணா ஃபோன் கிடைக்குதுண்ணே. முதல்ல உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுவோம். கார்த்திங்கிற பேருக்கு தான் இவர் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாப்பிள அவளுக்கு? உங்களை வெறுப்பேத்துறங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காவ. பெத்த பொண்ணு பார்க்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாளாம். அண்ணா கட்டி அறிவு கட்ட ஜென்மம். என்கிட்ட சவால் விட்டதுக்காக என்ன பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இங்க இளையராஜன் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்காரு? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. போய் பாருங்க. அப்படிங்களா? எந்த சைட் போகணும்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல. ஓகே, தேங்க்யூ. சாப்பிட்டது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு போல. ஆமா டாக்டர். இவரை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே எக்ஸ்கியூஸ் மீ இருங்க. டாக்டர். ஓகே. வாங்க சார். இவர் என் ஃப்ரெண்டு தான். என்னாச்சு? இவர் மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து கிடந்ததா சொல்லி ஒருத்தர் இவர் அட்மிட் பண்ணிட்டு போனாரு. இவரை செக் பண்ணதுல இவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ பாய்சன் கலந்த மாதிரி இருக்கு. அதான் உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாய்சன் கலந்துருக்கா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ எப்படி இருக்காரு? இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ். டேய்,